5 மாநில தேர்தல் தமிழகத்துல ஆமா ஒரு திருப்பு முனையாவே போய்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி ஆமா கழகம் 1 மணி நிலவரப்படி சுமார் 108 இடங்கள்ல அவங்க முன்னிலை வகிக்கிறாங்க. ஆமா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, கொளத்தூர் தொகுதியில நம்ம முதலமைச்சர். முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்து 7,975 ஓட்டு வித்தியாசத்துல பின்னடைவுல இருக்காரு. நீங்க எப்படி ஆமா சார்? ஆமா கரெக்ட் தான். அதாவது இதை நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அதிமுக பாஜக அணிதான் வந்து தமிழகத்துல வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கணிப்பை நான் சொல்லியிருந்தேன். இதான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பல காரணங்கள் சொல்லியிருந்தேன். ஆனா அந்த யாருமே எதிர்பாராத அளவுக்கு விஜயனுடைய தவாக வந்து இந்த அளவுக்கு அடிச்சு தூக்கிட்டு வரோம், இவ்வளவு இடத்துல வெற்றி பெறும் அப்படிங்கிறது வந்து ஒரு மௌன புரட்சி நடந்திருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிடணும். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு தகவலை சொல்லிட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா இன்னைக்கு நடந்தது 5 மாநில தேர்தல். அதுல அசாம்ல இருந்து வந்தோம்னா, அசாம்ல வந்து பாஜக வந்து ஆட்சியை தக்க வச்சிருக்குன்னு சொல்றதை விட அதிகப்படியான இடங்களை பிடிச்சு தக்க வச்சிருக்கு. இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நிலவரப்படி கிட்டத்தட்ட 100 இடங்கள்ல வந்து பாஜக முன்னிலையில இருக்கு. அதாவது 3 இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டாங்க, 97 இடத்துல முன்னிலை, மொத்தத்துல 100 இடத்துல அவங்க வந்து வரும் 123க்கு 100. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாஜகவுக்கு. இன்னொன்னு வந்து மேற்கு வங்காளம் அடுத்தது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அங்க உருவாக்கி இருக்காங்க. பாஜகவுக்கு வந்து 187 இடத்துல இப்போ உள்ள நிலவரப்படி 187 இடத்துல முன்னிலையில இருக்கு பாஜக. திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 100க்கு கீழே போயிட்டு 98 இடத்துல அவங்க வந்து முன்னிலையில இருக்காங்க. கம்யூனிஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல முன்னிலையில இருக்காங்கன்னு சொல்றாங்க, அது உறுதிப்படுத்தல அது என்னமோ. அடுத்து வந்து நம்ம கேரளால வந்து 10 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி இந்த வருஷம் இப்ப இந்த இடத்துல போயிட்டு 39 இடத்துலதான் அவங்க நிக்கிறாங்க. மொத்த இடம் வந்து 130. அதுக்கு இவங்க கிட்டத்தட்ட 39 இடத்துல இருக்காங்க. 2 இடத்துக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. 37 இடத்துல இப்ப லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஆட்சி பிடிச்சிருக்கு. அதுவும் நல்ல மகத்தான வெற்றி தான். காங்கிரஸுக்கு ஒரே ஒரு ஆறுதல் வெற்றி வந்து கேரளா. ஒரு வகையில கம்யூனிஸ்ட் காலி ஆகுது கேரளாவில் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து பாஜக அங்க கணக்க தொடங்கியிருக்கு. எம்எல்ஏ 2 இடத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இடத்துல வந்து 2 இடத்துல முன்னிலையில இருக்கு பாஜக. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 இடம் காணிச்சது, இப்ப 2 இடம் வந்திருக்கு. ஏதோ அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான இது வந்து நம்ம பாண்டிச்சேரியில பாஜக கூட்டணி வந்து ஆட்சியை தக்க வச்சிருக்கு. இது வரைக்கும் வந்து 17 இடத்துல ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சு போச்சு. சின்ன மாநிலம் தானே. அதுல வந்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து 12 இடத்துல டிக்ளேர் பண்ணி முடிச்சாச்சு. 10 இடம் வந்து லீடிங். மொத்தத்துல வந்து 22. மொத்தமே அங்க இருக்கிறது 30 தானே உண்டு. அதனால அங்க வந்து ஒரு 30 இடங்களுக்கு இவங்க வந்து அதிகப்படியான ஒரு முன்னிலையில போயிட்டு இருக்குங்கிறது. அடுத்து நம்ம தமிழகத்துக்கு வருவோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாஜக அதாவது விஜயனுடைய கட்சிக்கு ஒரு மகத்தான ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் தனி மெஜாரிட்டி கிடைக்கல. 118 இடம் வந்தா மட்டும்தான் வந்து தனி மெஜாரிட்டி கிடைக்கணும். அதுக்கு வரல. அதுக்கு ஒரு இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி அது 108ஓ 7ஓ 6ஓ இல்லைன்னா 110ஓ 11ஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கணிக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா ஓட்டு லீடிங் போறதை பொறுத்து தான். ஓட்டு எண்ணிக்கை முடியும் போது எவ்வளவு வருதுன்னு தெரியாது. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு இடம் மட்டும்தான் மேலூர் நினைக்கிறேன். அங்க மட்டும்தான் ஓட்டு எண்ணி முடிச்சதாக வந்திருக்கு. அது திமுக தரப்புல அது வெற்றி பெற்றதாக வந்திருக்கு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், திமுகவுக்கு மேல மக்கள் எவ்வளவு பெரிய அதிருப்தியில கொந்தளிப்புல இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். புதுசா வந்தாரு விஜய். அவரு ட்விட்டர்ல கட்சி ஆரம்பிச்சார். யாருக்குமே அவருக்கு மேல ஒரு பெரிய இதெல்லாம் வரல. ஆனா திமுக வரக்கூடாது, இந்த தீய சக்தி திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வரக்கூடாதுங்கிறதுல மக்கள் எவ்வளவு உறுதியா கோபத்துல இருந்திருப்பாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய மௌன புரட்சியை செய்திருப்பாங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுலயும் கூட நீங்க சொன்ன மாதிரி குளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலினே மண்ணா கவுறாரு அப்படின்னா இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அப்ப இவ்வளவு பெரிய அதிருப்தி, அது அவங்க பண்ண அராஜகம். அந்த சென்னை இன்னொன்னு திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சரா வெற்றி பெற்ற அந்த 1977 இருக்கட்டும், இல்ல அதுக்கு பிறகு தொடர்ந்து வெற்றி பெற அந்த காலகட்டத்துல கூட சென்னை வந்து திமுக கோட்டைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதிகமான இடத்துல சென்னையில வந்து திமுக தான் வெற்றி பெறும். அப்படி இருந்த திமுகவை மொத்தமா காலி பண்ணி இப்போ கொஞ்சம் லீடு எடுத்து, காலையில எல்லாம் ஒரு இடத்துல கூட இல்ல, இப்ப கொஞ்சம் ஒரு 2 இடத்துல வந்து உதயநிதி ஸ்டாலினும் அப்புறம் வந்து துறைமுகம் தொகுதியில வந்து சேகர் பாபும் லேசா லீடு எடுத்து முன்னாடி வந்திருக்காங்க. வெற்றி பெறலாம், இல்லைன்னா அதுவும் மாறலாம். இந்த லட்சணத்துல இருக்கு. அப்படின்னா இது 16க்கு அவுட் ஆஃப் 16க்கு சுத்தமா 2 இடத்துல வந்து அதுவும் முதலமைச்சரே தோல்வியை தழுவுறாரு. அதே மாதிரி வேலு தோல்வியை தழுவ போறாரு. மூத்த அமைச்சர்கள் பெரும்பாலான அவங்க
அவுட்டு, துரைமுருகன் அவுட்டு, எல்லாருமே தோல்வியை தழுவ போறாங்க அப்படின்னு சொல்லும்போது திமுகவுக்கு வந்து இது ஒரு மரண அடி. அதே மாதிரி நேரு எல்லாம் ஒரு சின்ன இதுலதான் லீடிங்ல இருக்காரு. எந்த நேரம் வேணாலும் அது பின்னாடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அப்பாவு சபாநாயகர் சுத்தமா வாச விட்டு இவங்க இப்பவுமே அவங்க எல்லாம் தோல்வியை தழுவிடுவாங்கிற லெவல்ல நோக்கி அது போயிட்டே இருக்கு. அப்போ பெரியசாமி ஏதோ தப்பிச்சு பொழைச்சு வந்த மாதிரி வந்துட்டு இருக்காரு. பெரும்பாலான அமைச்சர்கள் தோல்வி, கீதா ஜீவன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே தோல்வியை தழுவ போறாங்க. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு நீங்க கிறிஸ்தவங்க ஓட்டை நம்பினாலும் சரி, முஸ்லீம் ஓட்டை நம்பினாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி உங்களை குழி தோண்டி புதைச்சிருவாங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இதுல முக்கியமா என்னுடைய பார்வையில ஒண்ணு என்னன்னா, அதே சமயத்துல அதாவது ஸ்டாலின் வேண்டாம், திமுக வேண்டாம்னு நினைச்ச அந்த மக்கள் எடப்பாடி பழனிசாமி வேணும்னு நினைக்கிறத விட புதுசா ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும்ங்கிறத நம்ம அவங்க முடிவு எடுத்திருக்காங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு பேருமே திமுக அண்ணா திமுகங்கிற ரெண்டு திராவிட கட்சிகளையும் இல்லாம புதுசா ஒரு எதிர்க்கு வாய்ப்பு கொடுப்போமே அப்படிங்கிற மனநிலையில ஓட்டு போட்டதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இது ஒண்ணுமே தெரியல. ஓட்டு போட்ட மறுநாள்ல இருந்தா இதை பேச ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் எனக்கே சந்தேகம் வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் விஜயனுடைய கட்சிக்கு இவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடைக்குமாங்கிற மாதிரி சந்தேகமா இருந்துச்சு. ஒரு போலீஸ் ஆபீசர் எடுத்த கருத்து கணிப்புல தமிழ்நாடு முழுக்க நாங்க எடுத்தோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 234 தொகுதிக்கும் நம்ம வேட்பாளர் ஆட்களை அனுப்பியிருந்தோம். ஒவ்வொரு இதுலயும் 10 பேர் போய் ஒவ்வொரு பேரும் 10 பேர்ட்ட கருத்து கணிப்பு எடுத்தோம், துல்லியமா எடுத்தோம். 120 சீட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது கொஞ்சம் நமக்கு நேற்றுக்கு தான் நான் பார்த்தேன், நேற்று முந்தா நாள். அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா போலீஸ் அதிகாரி இருந்து ஓய்வு பெற்றவர், அவர் வந்து நிறைய இதை கரெக்டா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குமோங்கிற மாதிரி தோணுச்சுது. இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. விஜயே 2 இடத்துல வெற்றி பெற மாட்டாருன்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா 10%, 20%, 25% ஓட்டு கிடைச்சா கூட வெற்றி வாய்ப்பை தராது. அதான் எதார்த்தம். ஆனா இப்ப 40% மேல போயிருக்கும். இந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது ஓட்டு சதவீதம் 38-40 லெவலுக்கு இப்ப போயிருக்கணும். அப்ப இது வந்து நம்ம எதிர்பாராது, நான் எதிர்பார்க்கல. அதனால நம்ம நினைச்சதுதான் எல்லாம் நடக்கணும் கிடையாது. நம்ம இப்படி நம்ம ஊர்ல உள்ளது அங்க உள்ளதெல்லாம் வச்சு கணிச்சு எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி அதிமுக அணி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தது உண்மை. ஆனா அது நோக்கி போகல. அதை விட அது கொஞ்சம் சரிவா தான் இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இந்த பக்கம் இருக்கலாம். விஜய் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் திமுக மேல உள்ள அதிருப்தி. இவங்க பண்ண ஆட்டம் நல்லா பாருங்க, இவங்களுடைய ஆட்டம் அந்த அளவுக்கு ஆடிட்டாங்க. திமுக தரப்புல அவங்க அமைச்சர்களும் சரி எல்லாருமே பண்ணது, அது ஏதோ ஆட்சியை கையில கொடுத்திருக்காங்க, நம்ம ஆட்சி செய்யணும்னு அவங்க நினைச்சதை விட நம்ம கையில 5 வருஷம் தமிழ்நாட்டை கொடுத்திருக்காங்க, நம்ம குட்டிச்சோறு ஆக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டு போட்ட ஆட்டம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. நீங்க பாருங்க, திருவள்ளூர் தொகுதியில இருந்து நீங்க தமிழ்நாட்டினுடைய முதல் தொகுதி கும்மிடிப்பூண்டியில இருந்தே வாங்க, அங்க இருந்து ஆரம்பிச்சு அதாவது விஜய் கட்சியினுடைய வெற்றி கிள்ளியூர் லாஸ்ட் 234வது தொகுதி கிள்ளியூர்ல இருக்கு. அங்கேயும் இப்போ இது வரைக்கும் லீடிங்ல தான் இருக்கு. இது வரைக்கும் கிள்ளியூர் தொகுதியில கூட கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரே ஒரு தொகுதியில விஜய் கட்சி லீடிங், அது கிள்ளியூர் தொகுதி லாஸ்ட் தொகுதி. அது வரைக்கும் இவங்களுடைய இது பரவலாவே அடிச்சு தூக்கி, இது நான் எதிர்பாராதது, நான் மட்டும் இல்ல பலரும் எதிர்பாராதது. ஏன்னா இவர் ஒண்ணு எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் அளவுக்கு மக்கள் இவருக்கு ஆதரவு தரதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜயகாந்த் அளவுக்கு வரமாட்டார் இவரு. விஜயகாந்த் பெரிய லெவல்ல உள்ளவர். இவர் ஏதாவது கூட்டணியில இருந்தாதான் இவர் ஓரளவுக்கு வந்திருக்க முடியும். இவர் அதை கோட்டை விட்டுட்டாரு. ஏன்னா 1-2 எம்எல்ஏ வந்தா கூட இவரால சரியா கட்சியை தக்க வைக்க முடியாது. இப்படி எல்லாம் நானே கருத்து சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கருத்துக்கள் எல்லாமே போச்சு. அதை தாண்டி ஒரு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. வேற சீமான் தான் அடுத்து முதலமைச்சர் வேட்பாளரா இருக்காரு. 4 பேர் தான் மொத்தம் முதலமைச்சர் வேட்பாளர். முக்கியமா அந்த 4வது இடத்துல சீமான் இருக்காரு. சீமான பல தடவை பார்த்துட்டாங்க, இது வாய்ப்பு தேராதுங்கிற மாதிரி அவரை விட்டுட்டாங்க. விஜய் ஒரு மாற்று சக்தியா எடுத்து இப்ப அவரு பண்ணிருக்காங்க. அந்த முடிவை தான் நம்ம பாக்குறேன். நான் அப்படிதான் பாக்குறேன். இனிமே ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்வாரு, என்ன செய்ய மாட்டாருங்கிறது வேற விஷயம். இப்போதைக்கு அவருக்கு வந்திருக்கு, இதுவும் பெரும்பான்மை கிடைக்கல. அடுத்து என்ன செய்ய போறாரு, எந்த கட்சி இவரு கூட கூட்டணி வச்சு, கூட்டணி தான் வச்சு ஆகணும், வேற வழி இல்லை, மெஜாரிட்டி இல்லை. அப்ப உள்ளால கூட்டணி ஆட்சி மந்திரி சபை கொடுக்க போறாங்களா, இல்லைன்னா வெளியே இருந்து ஆதரிக்க போறாங்களா, அது திமுக ஆதரவு வாங்க போறாங்களா, இல்லைன்னா அதிமுக வாங்க போறாங்களா, இல்ல அதிமுக கூட்டணியில உள்ள இப்ப பாமக எல்லாம் அதிக 6 இடத்துல இப்ப லீடிங் வந்துட்டு இருக்கு. பாமக பாஜக 1-2 இடங்கள், அப்புறம் டிவி தினகரன் ஒரு இடத்துல லீடிங்ல இருக்கு. இவங்களெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு இது திமுகவும் அதிமுக வேண்டாம், இவங்களை வச்சு நம்ம அனுசரிச்சு நம்ம ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்க போறாங்களா, இல்ல எதுவுமே வேண்டாம் நாங்க இதை பழையபடி வேற முடிவு எடுக்க போறோம் அப்படின்னு நினைக்க போறாரா, இல்லைன்னா திமுக தரப்புல உள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் சேர்த்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்க போறாரா, என்ன எடுக்க போறான்னு தெரியாது. எது எடுத்தாலும் சரி மக்களுடைய தீர்ப்புக்கு நம்ம தலைவணங்கியே ஆகணும். மிகப்பெரிய ஒரு இது ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னன்னா, திமுக அழிஞ்சு போச்சு. திமுகவை ஓச்சஸ் என்ன திமுக தலையெடுக்கணுங்கிறது பெரிய விஷயம். ஆனா ஒரு வகையில அங்க பார்க்கும்போது ஸ்டாலினுடைய கனவு இல்ல நிறைவேறுது. என்ன கனவு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஸ்டாலின் என்ன கனவு?
ஸ்டாலினே தோத்தா கூட அவருக்கு பையனை கொண்டு வரணும்னு நினைச்சார்ல. உதயநிதி ஸ்டாலினை வாரிசை கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு நினைச்சார்ல. இப்ப வந்து திமுகவினுடைய தலைவர் ஆயிடுவார்ல, சட்டசபை எதிர்கட்சி சட்டசபையில திமுக கட்சியினுடைய அணிக்கு தலைவருங்கிற இடத்துல வந்து இப்போ இவரு தானே வராரு, வேற வழி இல்லையே. ஏன்னா இவரு ஸ்டாலின் வழியே வந்துட்டாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உதயநிதி ஸ்டாலின் அங்க போயிருவாரு, கட்சி அவர் தான் இப்ப தலைமை தாங்கி நடத்துற மாதிரி ஆயிரம்ல. அந்த இடத்துல அடுத்த லெவலுக்கு அவருடைய கனவு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. முதலமைச்சரா உட்கார வைக்கணும்னு நினைச்சாரு, எதிர்கட்சியா கூட வர முடியல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். திமுக சட்டசபையில எதிர்கட்சியா கூட வர முடியாத இடத்துக்கு போகுது. ஏன்னா இப்போ நீங்க நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நிலவரப்படி திமுகவுக்கு தனியான ஒரு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 48 போய் நிக்கிறாங்க. இது அதிகம் நிக்கிறாங்க. ஆமா, ஆனா அதிமுக 58 நிக்குது. 58. அப்போ கிட்டத்தட்ட அதிமுக தனிச்சு 56. அவங்க மொத்தமா 65 இடத்துல இப்போதைக்கு புள்ளி விவரம் காணிக்குது. இது கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். எப்படி இருந்தாலும் திமுக 2வது இடத்துல பெரிய கட்சியா வர்றது அதிமுக தான் வருது. அப்ப அந்த இடத்துல அவங்க எதிர்கட்சி, அவங்க கூட்டணியில போகாம இருக்கும் பட்சத்துல அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் பழையபடி சட்டசபை எதிர்கட்சி தலைவரா வர்றதுக்கு வாய்ப்பு, அவர்தான் இருக்க முடியும். அதான் உண்மை. அப்போ அவரு எதிர்கட்சி தலைவரா இருந்தா திமுக எதிர்கட்சியா கூட இல்ல. 5 வருடம் ஆண்ட ஒரு கட்சி எதிர்கட்சியா கூட இல்லாம சட்டசபையில எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்குதுன்னா மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய அதிருப்தியை இந்த கட்சி சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல கவனிக்கணும். இதுல இன்னொன்னு, முக்குளத்தோர் புலிப்படைன்னு ஒரு கட்சி கருணாஸ் பண்ண அட்டூழியத்துக்கு அளவே கிடையாது. ஆட்டத்துக்கு சுத்தமா வாச விட்டு மதிமுக ஒரு இடத்துல கூட இதுவரைக்கும் வரவே இல்லை. அதே மாதிரி மனிதநேய ஜனநாயக கட்சியின் இந்த தமிமுன் அன்சாரி அவுட்டு, அது வரவே இல்லை, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒண்ணு இல்ல, ஜவாஹர்லால் அந்த ஆள் மட்டும் அங்க ஒரு இடத்துல முன்னிலையில வந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. மதிமுக ஒண்ணு இல்லாம போச்சுது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சுத்தமா இல்லாம போச்சுது. இத மாதிரி அந்த இதுல இருந்த எந்த கட்சியுமே வந்து ஏதோ தப்பி தவறி கம்யூனிஸ்ட் வந்து, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துலயும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த கம்யூனிஸ்ட் ஒரு 3 இடத்துலயும் வந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள் 2 இடத்துல தலையை காட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி விஜயகாந்த் கட்சிக்கு ஒரே ஒரு இடத்துல அவருக்கு பையன் கொஞ்சம் லீடிங்ல இருக்கு, அதுவும் சில்லற 1000 கீழே தான் நிக்குது. அது எந்த இடத்துல வேணாலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 5 இடத்துல அது லீடிங்ல வந்திருக்கு. எப்படியோ வந்திருக்கு. இவ்வளவுதான் இவங்களுடைய இது. அப்ப இது எல்லாமே திமுகவுக்கு மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய கோபம் இருந்திருந்தா இது வந்திருக்குங்கிறத பார்க்கணும். இதுல எனக்கு கடைசியா ஒரு வருத்தமான ஒரு இது, இந்த கோபத்தை அதிமுக பாஜக அணி சரியாக அறுவடை செய்யல அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் புரிதலுக்கு நமக்கு வருது. இந்த இடத்துல கொஞ்சம் சரியானபடி அவங்க வந்து கரெக்டான 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சுட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை அவங்க முறையாக கையாண்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கணும். அதை தவற விட்டுருக்காங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, திமுகவை தீய சக்தியை ஓச்சாச்சு இந்த எலெக்ஷன்ல. அது பாஜக மேலிடமே எடுத்த முடிவு தான். திமுக அந்த வாட்டி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பிஜேபி மேலிடம் முடிவு பண்ணாங்க. அது கரெக்டா கட்சி தான் முடிஞ்சுது. அது இந்த அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியில அமர்ந்து திமுக ஆட்சியில இல்லாம போறது செய்யணும்னு நினைச்சது நடக்காம போனாலும், விஜயனுடைய கட்சி ஆட்சிக்கு வந்து பெரிய கட்சி ஆகி திமுகவை காலி பண்ணிருக்கையில நமக்கு சந்தோஷம் தான். அப்படி அந்த அடிப்படையில நமக்கு அது ஒரு பெரிய ஆறுதல் தான். இன்னொன்னு, திமுக ஒரு 5 வருஷம் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு குட்டிச்சுவராயிருக்கும். மது தெரிய இல்லாத அளவு கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி எல்லா வகையிலையும் மோசமா கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு இது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகள்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணது எந்த வகையிலும் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். அது திருப்பரங்குன்றத்துல அந்த கொடிய விளக்கு தீபம் ஏற்ற விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா எந்த நகைகளை உருக்குனதா இருக்கட்டும், நகை உருக்குனதெல்லாம் இப்போ புதிய ஆட்சி விசாரணை நடத்துறாங்க, முறையான விசாரணை நடத்துறாங்கன்னா பலரும் உள்ள போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா இதை செய்வாங்களா இல்லையா, இல்ல திமுகவினுடைய பி டீமா இவரு செயல்பட போறாரா விஜய் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம குற்றச்சாட்டு சொல்றது தப்பா போயிடும். அவங்க ஆட்சி அமைக்கட்டும், எப்படி அமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணுவோம். எது எப்படி இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்களுக்கு நம்ம மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த இடத்துல. ஏன்னா ஜனநாயக முறைப்படி அவரு அதிகமான இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அதனால நம்ம அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம், முன்னாடியே வாழ்த்து சொல்லிடுவோம். மிக்க நன்றி. 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 வணக்கம்.